ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கூலிங் ஃபேன் கண்ட்ரோல் சர்க்யூட் தான். ஸோ இதை பற்றினா ஒரு லோகோ பிஎல்சி வச்சு. ஸோ இதோட மெயின் இன்புட் பார்த்தீங்கன்னா இன்புட் 5, 6 அண்ட் 7. ஸோ இதான் மெயின் இன்புட்டு. ஸோ இது மூலமாக ஒரு 2 ஃபேன் இருக்கும். 2 ஃபேனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா, நான் ஃபஸ்ட் லாஜிக் லாஜிக் பற்றி வச்சுக்கோங்க, சிம்பிளாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஸோ இன்புட் 5, ஸோ எம்சிபி இன்புட் ஆன் ஆகிருக்கணும். அது இல்லாமல் தெர்மோஸ்டாட் ஓகே இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபேன் 1 2 ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா Q1 ஆன் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கண்டிஷன், ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது கண்டிஷன், இது 2 ஆன் ஆச்சுன்னா ஃபேன் 2 ஆன் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளோட ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் என்னன்னா, சப்போஸ் 3மே ஆன் ஆயிருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டைமர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நான் 10 செகண்ட் டைம் வச்சுருக்கேன். ஸோ எவ்ரி 10 செகண்டுக்கு ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஆகும். பட் ஆக்சுவல் அப்ளிகேஷனில் நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா 4 ஹவர்ஸ் இல்லைன்னா 8 ஹவர்ஸ் டைம் பீரியடில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஏசியாக இருக்கட்டும் இல்லை கூலிங் கண்ட்ரோல் எதுவாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ டைம் 10 செகண்ட் ஆகும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். இந்த டைம் மூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு செகண்டரி ஆன் ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கொஞ்சம் இது ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், அடுத்த 10 செகண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் சர்க்யூட். ஸோ ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.